இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவேல் 2 அதிகாரம் 27 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இந்த புதிய நாளை தொடங்கும் போது சிலருடைய இதயத்தில் கவலைகள் இருக்கலாம். நேற்று நடந்த தோல்வி, அவமானம், மனுஷர்களின் நிந்தை, வாழ்க்கையின் சிரமங்கள் எல்லாம் உங்களை மனம் தளரச் செய்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நீங்க செயற்பட வேண்டும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆறுதல் நிறைந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், இனி ஒருபோதும் அவமானம் உங்களுக்கு ஏற்படாது என்று அவர் நமக்கு வாக்களிக்கிறார். ஆண்டவர் எங்களோடு இருக்கும்போது நம்முடைய நிந்தை நிரந்தரம் அல்ல. அன்று இஸ்ரேலர் பட்ட நிந்தைகள், அவமானங்கள் ஏராளம். ஆண்டவர் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களோடு இருந்து அனைத்து துன்பங்களையும் நீக்கி அவர்களை வழிநடத்தி வந்தார். அதே போலதான் இன்று எங்களுக்கு இருக்கிற அவமானம் நாளை சாட்சியாக மாறும். இன்று இருக்கிற கண்ணீர் நாளை சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் நல்லவர். அவர் தன்னுடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில புதிய கிருபையையும் புதிய நம்பிக்கையும் கொடுக்கிறார். இன்று நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அதனால மனம் தளர்ந்து போகாதீங்க. அவரை நம்பி அனைத்தையும் செய்யுங்க. உங்களோட நிந்தையை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அநேகருடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து இருக்கலாம். நிந்தைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் உள்ளாயிருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நிறைவான பதில் அளிக்கிறார். அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களால உங்களை நிரப்ப போகிறார். உங்களுடைய குடும்பம், நீங்கள் வேலை செய்கிற இடம், உங்களுடைய சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக உயர்த்த போகிறார். யார் யாரெல்லாம் உங்களை குறித்து அவமானம் என்று நினைத்தார்களோ அவங்களோட மத்தியில ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவர் எங்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறீரண்டா அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்காகவே என நாங்கள் மனதார நம்பணும். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளுவோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கொள்ளுவோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய நிந்தைக்கு பதிலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன்.